ஹாய் வியூவர்ஸ், சமீபத்தில் ஹிந்துக்கு கங்கை அமரன் சார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது ராஜா சாருடைய பாட்டு, கங்கை அமரன் சார் லிரிக்ஸ் எழுதின பாட்டை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ப முடியுதா? ராஜா சாருக்கு அவர் ஆரம்பித்த காலகட்டத்தில் எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இது ஒரு சான்று. எதுக்காக இந்த பாடல் பேன் செய்யப்பட்டதுன்னு கங்கை அமரன் சாரும் பயங்கரமாக அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் சண்டை போட்டிருக்காரு. அங்கே ஒரு சென்சார் கமிட்டி மாதிரி ஒன்று இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு இதை கிண்டலா பயன்படுத்திடலாம் சில இடங்கள்ல அப்படின்னு ஒரு சப்ப காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு கங்கை அமரன் சாரும் இதோட ஆபாசமான வரிகள் இருக்கிற நிறைய பாடல்களை டெய்லி பேசிஸ்ல நீங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு காரணத்தையெல்லாம் முன் வச்சிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பேன் எடுக்கவே இல்லை. ஓரம்போ ஓரம்போ பாட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் பேண்ட் ஸ்டேட்ல தான் இருந்திருக்கு. இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றத வெளிப்படையா அந்த பேட்டியில கங்கை அமரன் சார் சொல்லலை அப்படின்றது தான் என்னுடைய அனுமானம். இந்த பாடல்ல என்ன இருக்கு, இந்த லிரிக்ஸ்ல என்ன இருக்கு, ஏன் அது பேன் செய்யப்பட்டிருக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம ஆராயலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. இப்போ பேட்டில இருந்து ஒரு சில துளிகள். நீங்க தானே அந்த ஓரம்போ பாட்டை எழுதுனீங்க? அவ்வளவு தத்துவம் வேற யார் சார் அது பொண்ணு ஒரு புதுசுக்கு படத்துல எழுதுனது. பட் ஏன் அதை பேன் பண்ணாங்க? அப்ப அது என்ன காரணம் சொல்லுங்க. சில காரணங்களை ஓப்பனா சொல்லலாம். சிலத அவங்களுக்குள்ள கற்பனை. ஆல் இண்டியா நான் 1970 இருந்து 74 வரைக்கும் ஆல் இண்டியா நிலைபுத்தமாக இருந்தவன். அப்போ அங்கே ஆல் இண்டியா ஒரு சென்சார் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. சாங்ஸை போட்டு பார்த்துட்டு இந்த பாட்டை போடலாம், இந்த பாட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சென்சார் கமிட்டி இன்னொன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பல பாடல்களை தடை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரேடியோவில் வராத பல பாடல்கள் இது போடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு வந்ததுக்கப்புறம் என்ன, நம்ம புதுக்க வைக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் நம்ம பாட்டை நிறுத்துட்டாங்கங்கிற மாதிரி. அப்போ எனக்கு செய்தி வந்தது. ஆல்ரெடி டச்சில் இருக்கிறனால ஓரம்போ பாட்டையும் தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலின்னு பாட்டு, இந்த 2 பாட்டையும் தடைப்பட்டாங்க. இது போடக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்க. எனக்கு காரணம் தெரியல. நான் என்ன பண்ணேன், அப்போ MS கோபால் சார் தான் டைரக்டர் தான், ரொம்ப ரொம்ப நல்லவர். இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, அது என்ன ரூல்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட போய் எனக்கு ப்ளீஸ் அது எதுக்குன்னு சொல்லுங்க, இதுமாதிரி அது மாதிரி அர்த்தம் வராமல் நாங்கள் எழுதிக்குவோம்ல, எங்களுக்கு பாட்டு நாங்கள் படைச்சது வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த கமிட்டியை வர சொல்லிட்டார். கமிட்டிலாம் உட்காந்துருக்காங்க. கேட்டோன்னே இல்லை அது பலர் தப்பாக திருத்தி பாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று எனக்கு புரியல அது எப்படிங்க. என்னன்னா இல்லை ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வருது அப்படின்னு பாடுவான். ஏதோ ஒரு கூ போட்டு ஏதோ ஒன்று போட்டு பாடுவானுங்கன்றது தான். அப்போ சொன்னோடனே எனக்கு ஐயோ சார் அப்படிலாம் யாருமே பாடலையே சார், இல்லை அப்படி கிண்டல் பண்ண தோன்றுங்கிறதுக்காக அதை தடை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் போடுற பாட்டெல்லாம் கரெக்டான பாட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியை கேட்குறேன். நான் கேட்டோன்னே ஆமாம் நாங்கள் எல்லா பாட்டையும் ஆராய்ச்சி தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னோடனே என்னாச்சு, நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், இந்த பாட்டை அடிக்கடி போடுறீங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்க பாருங்க. பால் இருக்கும் கிண்ணம் மேலிருக்கும் வண்ணம் நீ செய்த கோலம் இல்லையா, அந்த கோலம் எல்லாம் இதழ் மீது வந்தால் இன்பம் கோடான கோடி இல்லையா, அதை காணாமல் போவதில்லையா, சித்திரமே சித்திரமே சொல்லடி முத்தமிட்டால் என்னடி. இது இந்த பாட்டோடைய சரணத்துடைய அர்த்தம் தெரியும். மேனி என்னும் மேடை மூடி நிற்கும் ஆடை நானாக மாறவில்லையா, அது மாறிவிட்டால் இந்த மேனியிலே ஒரு தேனாறு ஓடும் இல்லையா, அதை காணாமல் போவதில்லையா. இந்த பாட்டு போடுறீங்களே, இதுக்கு அர்த்தம் தெரியுதா? இல்லை நான் விலைக்கு சொல்லணுமா அப்படின்னு நான் எல்லாரும் பேசாமல் கம்மிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா பாடலையும் ஒரே மாதிரி ஆராய்ச்சி பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்கு விதிகள் சொல்லுங்கள், அப்போ அதுக்கு விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் பாட்டு எழுதுனோம்னா எங்களுக்கு பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம். இது முடிஞ்ச உடனே இது பத்திரிகையில் போட்டாங்க. அந்த பாட்டு அந்த ஓரம்போங்கிறது அது என்ன, உங்க ஊருக்கு நிறைய வருது, கம்பங்கொம்மொழி எல்லாம். ஓரம்பன்னு ஒதுங்கி போகணும்னு அர்த்தம் தானே. ஓரம்பேன்றது அதுக்கு தான் முன்னாலே வந்துடும். ஓரமா போ, வண்டியில் கொடுக்க ஆள்லாம் வராங்கடா போ சொல்லு, ஓரமாப்பா ஓரம் போய பாட்டி, ஓரம் போ பாட்டி, இன்னொன்னா ஓரம்போன்னு வரும் பாட்டு. அது ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ண போறோம் சின்ன தாய் வெத்த மக பிச்சமுத்து ஏறிய வராண்டோ. இது என்னன்னா R செல்வராஜ்னு ரைட்டர் ஒருத்தர், அவர் தான்
பஞ்சன்ட்டு போய் இளையராஜா பற்றி எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, நல்லா பாடுவாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சவர். அதனால தான் அன்னக்கிளி படம் அவரோட கதை தான், ஆர் செல்வராஜோடைய படம். அவர் 3-4 படங்கள் பண்ணதுக்கப்புறம், கிழக்க போகிறையில் மற்ற படங்களை பண்ணதுக்கப்புறம் அவருக்கு சொந்தமாக டைரக்ட் பண்ணணும்னு ஆசை வந்து முதல்ல ஒரு படம் எடுக்கிறார், பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படம் எடுத்தார். அது எங்கள் ஊர் பக்கத்துலேயே எடுத்த படம் தான். அப்போ வந்து என்னென்னா இந்த சைக்கிள் தள்ளுறதுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது வேறு என்ன எழுத முடியும், இப்படி எழுதிட்டோம். எழுதி வந்தால் கரெக்டாக என்னன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம், முதலாவது படம், அவருக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பூஜை சாங் அது. அதுக்கு மேலே கேமராலாம் ஆன் பண்ணல, எதுவும் ஆன் பண்ணல, சாங்கை வச்சு தான் பூஜை போடுறோம். அப்போ நல்ல வார்த்தைகள் அதில் வரணும். எப்போதுமே அந்த சென்டிமெண்ட் நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எழுதுகிற சாங்கில் நல்ல சென்டிமெண்ட். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரோட்டில் எல்லாம் மேடு பள்ளம் ரொம்ப இருக்குன்னு தானே எழுதணும். ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏற்றி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க. நான் டைரக்டராக வந்திருக்கேன். ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏற்றி விடுங்க நல்லா தூக்கி, அப்புறம் இறக்கி விடுங்கன்னு சொல்லிருக்கலாம், சொல்லக்கூடாது. ஏற்றி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க, ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்கள் வர வேணும். நான் பெரிய டைரக்டர் பின்னால் வந்து என்ற கால் ஷீட் நிற்கணும். பலமாக தள்ளாதீங்க, ப்ரெஷர் கொடுத்து என்ன வேலை வாங்காதீங்க, குறுக்கால போகாதீங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே வேலை செய்யாதீங்க, இனிக்கும் அச்சு வெள்ளம் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தரேன். பார்த்தா ஊரில் ஸ்வீட் அதுதானே, எள்ளு புண்ணாக்கு வெள்ளம் வச்சு சாப்பிட்ருக்கோம். அதை வச்சு அந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸாகவே வச்சு எழுதுறது என்னோடய பழக்கம். என்னோடய பாட்டு ஆரம்ப பாட்டுகள் எல்லாமே கேட்டிங்கன்னா அது வந்து அது உண்மையாக இருக்கும். நல்ல வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வாதப்படலாமே. சின்ன பையன் தான் இருந்தாலும் வார்த்தைகள் பாடும்போது அதுக்கு ஒரு உயிர் வருமே அப்படிங்கிறதுக்காக பாடின எழுதப்பட்ட பாட்டு அந்த பாட்டு. இவங்க அதை தப்பாக புரிஞ்சுட்டு என்ன காரணத்துக்காக அது அந்த ஒரு எழுத்துக்காக அவங்களுக்குள்ள அசிங்கத்தை அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க. அந்த காலத்துல பண்ணையார்கள், செல்வந்தர்கள், சாதி அடுக்குல மேல இருக்கிறவங்க, இவங்க தான் இசைத்துறையும் திரைத்துறையும் டாமினேட் செய்துட்டு இருந்தாங்க. எந்தவித சாதிய பின்புலம், செல்வம், அப்படி பேக்ரவுண்டு இதெல்லாம் இல்லாம ஒரு எளிய குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து இசைத்துறையில கோல வச்சிட முடியாது. அப்படி ஒரு டஃப் காலகட்டம். அந்த டைம்ல தான் ராஜா சார் எளிய ஒரு கிராமத்துல இருந்து சாதிய அடுக்குல கீழ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சாதியில இருந்து செல்வமோ பணமோ எதுவும் இல்லாம பியோர் டேலண்டோட உள்ள நுழையிறாரு. அப்படிப்பட்டவர் இந்த இசைத்துறையில இந்த திரைத்துறையில கோலோச்ச போறாரு, பேரரசரா நீங்கெல்லாம் வந்தனம் செய்யற மாதிரி இருக்க போறாரு அப்படின்றத இந்த சொல்லி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த பாட்டு ஒரு தீர்க்க தரிசனமா முன்வைத்தது. இதனுடைய லிரிக்ஸ் வந்து ரொம்ப எளிமையான சாதாரண மக்கள் பேசக்கூடிய அந்த வரிகள்ல இருந்தாலும் அதுல ஒரு உள்ளீடு இருந்தது, அது பயங்கரமான உள்ளர்த்தம் இருந்தது. ஆனா நீங்கெல்லாம் சைடு விடுங்கடா, இவர் தான் கோலாச்ச போறாரு, இவருக்கு வந்தனம் பண்ண வேண்டியிருக்கும், இவருக்கு பின்னால நீங்க வண்டியை தள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றதா அந்த லிரிக்ஸ் அமைந்தது. இவருடைய அம்மாவுடைய பேரும் கூட இந்த பாட்டுல வரும். இந்த பாட்டோட வரிகள் வந்து அப்படி அமைஞ்சதுனாலயோ என்னவோ தான் அது உறுத்தலா சில பேருக்கு இருந்திருக்கும். நீங்க இந்த வரிகளை பாருங்க. ஆரம்ப வரிகள் ராஜா சாருடைய வரவை அறிவிக்குது. வாங்கடா வந்து வந்தனம் பண்ணுங்கடா, பாளையம் பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் பிச்சைமுத்து ஏறி வராண்டா, ஓரம்போ ஓரம்போ, அதாவது நீங்க எல்லாம் ஒதுங்கி போங்க அப்படின்னு இந்த வரிகள் சொல்லுது. வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் பிச்சைமுத்து ஏறி வராண்டோ. அடுத்து வர வரிகள் சொல்லுது, இங்க நிறைய மேடுகள் நிறைய இருக்கு, ஏறுறது ரொம்ப கஷ்டம், நீங்கெல்லாம் எனக்கு தள்ளி விடுங்க, என்னை ஏத்தி விடுங்க, ஆனா ஏறின பின்னால நீங்கெல்லாம் எனக்கு பின்னாடி தான் வரணும் அப்படின்னு இந்த வரிகள் சொல்லுது. ரோட்ல எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏத்தி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க, ஏறுனா பின்ன எனக்கு பின்ன நீங்க வரணும், பலமா தள்ளாதீங்க அப்படின்னு போகுது. ரோட்ல எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏத்தி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க, ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்க வர வேணும், பலமாக தள்ளாதீங்க, குறுக்கால போகாதீங்க. இனிக்கும் அச்சு வெல்லம் எள்ளு புண்ணாக்கு எடுத்து வரேன், பத்தாட்டி இன்னும் தராண்டோய். இதுதான் அவருடைய இனிக்கும் அச்சு வெல்லம் போல இருக்கக்கூடிய பாடல்கள். அதை எடுத்து வரேன், உங்களுக்கு எவ்வளவு பத்தலை அப்படின்னு நீங்க சொன்னா இன்னும் அதிகமா தரேன் அப்படின்றாரு. இனிக்கும் அச்சு வெல்லம் எள்ளு புண்ணாக்கு எடுத்து தரேன், பத்தாட்டி நான் இன்னும் தரேண்டோய். அடுத்து வரக்கூடியது இன்னும் இன்ட்ரெஸ்டிங். கம்பம் குமிழி எல்லாம் சுத்தி வருவேன், கார்களை எல்லாம் சைடு வாங்கிடுவேன். இசைத்துறையில சில்க் ஜிப்பாக்களும் மைன செயின் போட்டவங்களும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் நான் சைடு வாங்கிடுவேன். வைகையும் சுருளிமலையும் நான் சுத்தி வருவேன், ஏட்டையா ரோட்ல நிக்கிறாரு, அவரை ஒதுங்கி நிக்க சொல்லுது அப்படின்னு சொல்லுது வரிகள். இந்த ஏட்டையாங்கிறது எதை குறிக்குதுன்னா, இந்த ரூல்ஸ் பேசுறவங்க இசையமைக்கிறதுல திரைத்துறையிலலாம் நிறைய நடுவில் வந்து நிற்பாங்க.
இந்த இசையில் கர்நாடிக் ராகத்தை காதலுக்கு பயன்படுத்தக்கூடாது, இந்த ராகம் காலையில் தான் யூஸ் பண்ணணும், இந்த ராகம் சோகத்துக்கு தான், கீர்த்தனைகளை இதுக்கு கொண்டு வந்துடக்கூடாது, இது வந்து புனிதமானது, இது இதில் பயன்படுத்தக்கூடாது, இப்படி நிறைய ரூல்ஸ் பேசுகிறவங்க இருந்தாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே வித்தியாசங்கள் உண்டு. பறை, உரிமை இதெல்லாம் கோயிலுக்கு வெளியில் தான் பயன்படுத்துவாங்க. எளிய மக்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டிவைனான விஷயங்கள், தெய்வீகமான பாடல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. வீணை, நாதஸ்வரம் இதெல்லாம் தெய்வீகம், இதெல்லாம் பக்திக்கு தான் பயன்படுத்தணும், இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு ராஜா சார் அவருடைய இசை திறமையால். அவர் காதலுக்கும் காமத்துக்கும் வீணையும் கோயில் மணி ஓசையும் பயன்படுத்திட்டாரு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது மட்டமான விஷயம் கிடையாது. அந்த பாட்டு இருக்குல்ல, 1000 தாமரை மொட்டுக்களே, அதில் வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி மிருதங்கத்தை தட்டி அந்த தீவிரமான காதலை சொன்னார். அதுவே ஒரு ரூல் பிரேக்கிங் தான். அதே மாதிரி உரிமை, பறை இதெல்லாம் தெய்வீக பாடல்களுக்கு பயன்படுத்தி நல்ல விஷயங்களுக்கு அது கிடையாதுன்னு சொன்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கல்யாண வீடுகளிலும் திருவிழாக்களிலையும் ஒலிக்க விட்டார். எதை நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களோ அது தெய்வீகமான சூழ்நிலைகளில் ஆட்டோமேட்டிக்காக இவருடைய பாடல்கள் மூலம் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. ஷெனா என்ன சோகத்துக்கு அப்படின்றது எல்லாத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் கலந்து கட்டி அடித்தார். அவர் அதில் நிறைய இனோவேஷனையும் புரட்சியும் கொண்டு வர்றார். இது வந்து ஏட்டையா ரோட்டில் நிற்கிறாரு, அவரை ஒதுங்கி நிற்க சொல்லு, நான் தனி பாதை போட போகிறேன் அப்படின்றத சொல்லுது. குமிழி நான் தான் கண்டு வருவேன், காருகள் எல்லாம் சைடு வாங்கி விடுவேன், வைகரையும் சுருளி மலையும் சுத்தி வருவேன், ஏட்டையா ரோட்டு மேலே அவர் கொஞ்சம் ஒதுங்க சொல்லு. வாராம் பிச்சமுத்து ரோட்டு மேல ஊர்கோலமாய் ராசா போல வாரானம்மா, இது ராஜா சாருடைய வரவை குறிக்குது. வாரா பிச்சமுத்து ரோட்டு மேலே ஊர்கோலமா ராசா போல வாரானம்மா. நல்லா சொல்லு நல்லா சொல்லு, கிழக்கே போகும் ரயிலையும் நான் முந்தி வருவேன், பந்தயம் வைப்பேன், எல்லோரையும் கூட்டு வருவேண்டோ, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போவேன், எல்லாரும் என்ன அரவணைச்சு போற மாதிரி இருக்கும், வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா. சந்தோஷம் கிழக்க போற ரயில கூட முந்தி வருவேன், பந்தயம் வைப்பேன், எல்லோரையும் கூட்டி வருவேண்டோ. பாமர மக்களோட மொழியில இருந்தாலும் அதனுடைய மீனிங் எவ்வளோ பவர்ஃபுல்லாக எவ்வளோ டீப்பாக இருக்குது. அதனால தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ கோலோச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி அர்த்தத்தோட வரிகள் வந்தால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியுமா? இது அவ்வளோ வெளிப்படையாக அந்த பேட்டியில் சொல்லப்படலை. இருந்தாலும் கூட சொல்லப்பட்ட விஷயங்களை விட சொல்லப்படாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தான் சுவாரஸ்யமும் உண்மையான அறிவும் இருக்குது இல்லையா? இந்த பதிவை ராஜா சாருடைய ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்ன கிரியேட்டர்ஸோட பதிவுகள் கவனம் பெறணும்னு யூடியூப் கொடுத்துருக்கிற ஹைப் பட்டனை பயன்படுத்தி இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹைப் பாயிண்ட்ஸை கொடுங்க. தொடர்ந்து ராஜா சாரோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம்.